மார்ட்டின் மார்ட்டின் மார்ட்டின்னு 3 படம்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு சில்லறையெல்லாம் சும்மா செதற விட்டேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். சரி பரவாயில்ல. இந்த படமும் கேஜிஎஃப் மாதிரி தான் செம்மையா இருக்க போகுது. நமக்கும் ராக்கி பாய் மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்க போறாரு அப்படின்லாம் நினைச்சேங்க. வீணானே குலகாரனாக்கிறாத போயிரு. ஆனா அப்படி நினைச்சது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் 2.5 மணி நேரம் என்னை வச்சு செஞ்சிச்சு. அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு நான் செய்யற மரியாதை என்ன தெரியுமா? நானும் ஒரு 10 நிமிஷம் இந்த படத்தை வச்சு செஞ்சுக்கிறேன். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அதனால இப்ப சொல்றது என்னன்னா, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். மேஜிக்னா அது ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ்லயோ இல்ல டைலாக்ல மட்டுமே இல்லைங்க, அது ஸ்கிரீன் பிளேல இருக்குது. இவ்வளவு ஏன் படத்தோட கதையில கூட இருக்குது. ஏன்னா இது துருவ சர்ஜா படம். ஓபன் பண்ணா பல இடத்துல குண்டு வெடிக்குது. அதுக்கான டீடைல் எதுவும் தரல. ஏன்னா சர்ப்ரைஸா கட் பண்ணா பாகிஸ்தான்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. அங்கேயும் டீடைல் இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதுக்கான எந்த டீடைலும் இங்க கொடுக்கல. ஏன்னா இது மேஜிக் படம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கட் பண்ணா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஜெயில காட்டுறாங்க. அங்க ஒரு ஹையர் ஆபீசர் வராரு. வந்தவர் சும்மா இல்லாம நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு, பல பேரை ஒரே ஆள அடிப்பான், அப்படி இப்படின்னு ஒரே பில்டப் மேல பில்டப். அந்த பில்டப்ல கடைசியா ஒன்னு பண்ணிருப்பாரு பாருங்க. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு டைலாக்ல எல்லாம் மேஜிக் வைக்கிறீங்க? நார்மலா சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. ஆனா ஹீரோ என்ட்ரி ஆகும்போது மாசான பிஜிஎம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் வாயில அவரே பிஜிஎம் போட்டுப்பாரு. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. ஜெயிலுக்குள்ள வந்த உடனே ஹீரோவை மாசா காட்டணுங்கிறதுக்காக ஃபைட் சீன் வைப்பாங்க. இது உலக வழக்கம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைட் சீனுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அப்படி பேச மாட்டீங்க. இவன் அவ்வளோ பெரிய ஆளா, இவன் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளாமே, இவன் எல்லாரும் யானைன்னு கூட சொல்றாங்களே, இவன் கூட மோதி பாத்துருவோம் அப்படின்னு பல பேர் வந்து ஹீரோ மேல மோதி பாக்குறாங்க. அதுல கடைசியில இவருக்கு ஈடா 2 பேர், சாரி இவரை விட பயங்கரமான 2 பேர் வந்து வருவாங்க. அவங்கள நம்ம ஹீரோ சும்மா துணி துவச்சு போடுற மாதிரி துவச்சு போடுவாரு. அது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜிக் படம். இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அங்க இருந்து கட் பண்ணா ஹீரோக்கு ஸ்கேன் பண்றாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோ பிரெயின்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன இன்ஜெக்ஷன்னா, ஹீரோ பழசெல்லாம் மறந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட இன்ஜெக்ஷன் தெரிய வருது. சரி, அப்படிப்பட்ட ஊசி ஹீரோக்கு போட்டது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எனக்கும் வந்துச்சு. ஆனா அது அவங்க காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதான் சஸ்பென்ஸா. இப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே பல சீனை எதுக்கு போடுறோம் தெரியாம அவங்களும் போட்டுக்கிட்டே இருக்க, எதுக்கு பாக்குறோம் தெரியாம நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணாங்க, கனெக்ட் பண்ணாங்க. பட் அந்த கனெக்ஷன் எப்படி இருந்ததுன்னு கேட்காதீங்க, படு மோசமா இருந்தது. அதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்போ என்ன ஆகுது, ஹீரோ பிரெயின்ல ஸ்கேன் பண்ண டாக்டர் என்ன சொல்றாரு, இவருக்கு கொடுத்துருக்கிற ட்ரக் வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரக், அதனாலதான் இவர் ஒரு யானை மாதிரி நடந்துக்கிறாரு. இதை ஒரு யானைக்கு கொடுத்திருந்தா கூட அந்த யானை மயங்க விழுந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ட்ரக் கூட இவரை ஒண்ணுமே செய்யல. ஒரு யானைக்கு இவ்ளோ டோசேஜ் கொடுத்திருந்தா 1/2 மணி நேரத்துல மயங்கி விழுந்திருக்கும். இவனுக்கு மட்டும் ஏன் எஃபெக்ட் ஆகல? இட்ஸ் a miracle. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு அவரு சொல்ல அதை கேட்டு எனக்கு சிரிப்பா வந்துச்சு. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஹீரோ கொடுப்பார் பாருங்க ஒரு மேனரிசம், ஐயோ எனக்கு அல்லுசல் இல்ல. He will be very aggressive and unpredictable. பயமா அது கடிச்சிராத. இந்த மாதிரி பல மேனரிசம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் போக போக என்னன்னு பார்ப்போம். இந்த இன்ஜெக்ஷனால ஹீரோ பழசெல்லாம் மறந்துட்டாரு. அதனால நான் யாரு அப்படின்னு அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி கேட்டு பாகிஸ்தான் ஃபுல்லா சுத்தினே இருக்கிறாரு. A few moments later. A few minutes later. 12 seconds later. அப்போ அவருக்கு அங்க 2 நம்பர் கிடைக்குது. அந்த 2 நம்பரை வச்சு இந்தியா போறாரு. அங்க போய் இந்த நம்பர்ல இருக்கிற அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் அவங்கள கொல்றா, யார் அந்த மார்ட்டின் அப்படிங்கிறது மட்டும் தெரியவே இல்லை. இதுல லாஸ்டா இருந்த நம்பர் ஹீரோவோட லவ்வர் நம்பர். சரி, அவர் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அப்ப பல மருத்துவர்களால குணப்படுத்த முடியாத ஒரு நோயை ஒருத்தன் தலையில தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் குணமாகுது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது.
எல்லாமே சரியாயிடுது. அதனால அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமும் வந்துருச்சு. அப்போ அதாங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த மார்ட்டினே இவர் தான். ஐயோ வேற மாதிரிடா, இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல தான் வைக்கிறாங்க இன்டர்வல். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? சரி ஓகே, அப்ப நம்ம மார்ட்டினை சுட்டது யாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஹீரோ இருக்கிறாரு. இவர மாதிரியே அவரும் இருக்கிறாரு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவர் திடீர்னு எந்திரிச்சு சொல்றாரு, நான் அவனை ரைட் ஷோல்டர்ல தான் சுட்டேன், அவன் கண்டிப்பா செத்துருக்க மாட்டான் அப்படின்றாரு. பண்ணது 0.9 mm புல்லட் அவனோட ரைட் சைடு செஸ்ட்ல பட்டது. ஹார்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர்ஸ் தூரமா பட்டிருக்குன்னா 100% he will be alive. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பரவாயில்லையே, ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்கப்பா, படம் நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு நான் நினைக்கல, நீங்களும் நினைக்காதீங்க. நக்கல்யா அவனுக்கு. இருந்தாலும் இதுவும் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. Flashback. நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருங்க. அவரோட வேலை என்னன்னா கண்டெய்னர் எல்லாம் கரெக்டா வருதா போகுதா, அதுல இல்லீகல் விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறது தான். அதனால அவருக்கு பல பிரச்சனை வருது. ஏப்பா, ஹீரோனா சில பல பிரச்சனைகள் வரப்போகதானே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஆளோட கண்டெய்னர் வருது, அதுல பல இல்லீகல் பொருட்கள் இருக்கு. அதனால ஹீரோ அதை தடுத்து நிறுத்துறாரு. அப்புறம் என்ன, ஹீரோனா பஞ்ச் டைலாக் பேசணும்ல, பேசணும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச் டைலாக் தான் அந்த இடத்துல பேசுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அது பஞ்ச் டைலாக்கா என்ன டைலாக்னு தெரியல, ஒரு வேற மாதிரியான ஒரு டைலாகா இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு டைலாக் நான் கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. என்கிட்ட யாராவது எழுதி குத்தா பேசவும் மாட்டாங்க. லுக்கூர்ற முட்டா பூண்டு. பெண் இல்லடா, 1000 கண்ணோட வந்தாலும் உன் கண்டெய்னர்ஸ் ஒரு இன்ச்சு கூட இங்கிருந்து நகராது. இப்படி இருக்கிற அந்த பணக்காரன் என்ன பண்றான், ஹீரோவை கொல்றதுக்காக ஆளுங்களை அனுப்புறான். அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஹீரோவை கொல்ல முடியல. ஏன்னா அது ஹீரோவே இல்ல, அவன் தான் நம்ம மார்ட்டினு. என்ன யாரா கொல்ல உன்னை அனுப்புனது அப்படின்னு சொல்லி மார்ட்டின் அவன்கிட்ட கேட்கதா, இவன் தான் அனுப்புனான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, டேய் நான் உன்னோட பெரிய வில்லன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்தரத்துல பறக்க விடுறாங்க நம்ம மார்ட்டின். மார்ட்டின் அது பண்ணது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசினாம் பாருங்க, அந்த கர்மத்தை நீங்களே கேளுங்க. இனிய மேல தொங்கிட்டு இருக்கு. மீட்டிங் எப்பவும் ஹை லெவல்ல தான் இருக்கும். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. அப்புறம் தான் மார்ட்டினுக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதனால குட்டி வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, மார்ட்டின் நீ எனக்கு அந்த கண்டெய்னர் வெளியே கொண்டு வந்தேன்னா உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மார்ட்டினும் ஓகேங்க, பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு ஹீரோக்கே கூப்பிட்டு ஒரு சவால் விடுறாப்ல. தூக்குறதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல என்டர் ஆவடா. என்னால முடியலடா. நான் ஃப்ரேமுக்குள்ள என்டர் ஆயிட்டேன்னா ஃப்ரேம்ல வேற எவனும் தெரிய மாட்டான். ஆஹா. மார்ட்டின் ஹீரோ மாதிரியே இருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அக்யூஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறாப்ல. இதை பார்த்த பெரிய ஆபீஸ் என்ன பண்றாரு, யோ அர்ஜுன் நீ என்ன பண்றீங்க, இதுக்காக உன்னை நான் 10 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டின் பாகிஸ்தான் போறாப்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் பாகிஸ்தான் போறாப்ல. அங்கதான் அந்த சண்டை காட்சி, இதுதான் அந்த கனெக்ஷன். அங்கதான் ஹீரோ மார்ட்டின் நெஞ்சில புல்லட்டையும் இறங்குறாரு. இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சா? சாரி நடுவில் நான் இந்த ஹீரோயினை வேற விட்டேன்ல, இந்த ஹீரோயின் வேற இடையில போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து என் பங்குக்கு நான் இன்னும் பயங்கரமா போர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறாங்க. இதில் ஒரு ஃபிளாஷ்பேக் வேற இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் கொடியை நடுறதுக்கு இமயமலைக்கு ஏறிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ ஒரு வண்டியில வந்து நிக்கிறாப்ல. பின்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய பனிப்பொழிவு. அந்த பனிப்பொழிவுல இருந்து ஹீரோயினை எப்படியெல்லாம் காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு பல கிரிஞ்சு அங்க நடந்ததுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள தோணுது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் எத்தனை சோதனைகளை தான் நான் பார்க்க போறேன் என் வாழ்க்கையில. உங்களுக்கு ஒரு டவுட் வரலையா? ஆமா நம்ம ஹீரோயின் எதுக்கு அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இந்திய கொடியை நட்டுறதுக்காக அங்க போயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போய் நம்ம இந்திய கொடியை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான மிஷனுக்காக அங்க போயிருக்காரு. அங்க இருந்து திடீர்னு எப்படி இந்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. அவங்கலாம் வந்து அங்க ஹீரோவை பத்தி அடடா அப்பப்பா ஹீரோ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து தள்ள ஹீரோயினுக்கு உடனே காதல் வந்துடுது. காதல் வந்தா பரவாயில்ல, காதல் வந்ததுக்கு அப்புறம் கன்றாவி ஒரு பாட்டு வேற வருமே வந்து தொலைஞ்சது. அந்த பாட்டை நானும் கேட்டேன், நீங்களும் கேளுங்க. ஏதோ சொல்ல தோன்றதே உன்னோடு. என்ன எழவி அது? 7 வண்ண வானவில் கண்ணோடு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஹீரோயின் பொண்ணு பல முறை டார்ச்சர் பண்ணாங்க. அதை ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் வேணாம்.
அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. மார்ட்டின் கண்டெய்னரை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி மார்ட்டின் யார், இது வரைக்கும் எவ்வளவு கொலை பண்ணியிருக்கான், அவன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பூர்வீகத்தையே அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப மார்ட்டின் அர்ஜுன் கிட்ட இருந்து கண்டெய்னர் எல்லாம் எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வில்லன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், மார்ட்டினை ஏமாத்திட்டு அவனுக்கு காசு கொடுக்காம கண்டெய்னரை நம்மளே அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாப்ல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா படத்துல அங்க ஒரு ஃபைட் சீன் வரணுமா இல்லையா? தவறாம வரும். அதே மாதிரி இங்கேயும் ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீன்ல இருந்து சில காட்சிகள் இதோ உங்களுக்காக. ஏங்க இவன் பீரங்கிய பீர் பாட்டில் மாதிரி யூஸ் பண்றான்ல, அந்த பீரங்கியை விட நம்ம மார்ட்டின் தான் பெருசா தெரியறாரு. ஏன் நீங்க கேட்கலாம், ஏன்னா இது ஒரு மேஜிக் படம், இதுல பல பல மேனரிசத்தை நம்ம ஹீரோ காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல சில காட்சிகளை இப்ப நான் ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ இதெல்லாத்தையும் விடுங்க. இந்த மண்டக்கோளாறு பிடிச்ச மார்ட்டின் வந்து ஹீரோ அர்ஜுன் கூட சண்டை போடுறாப்ல இல்ல, அந்த சீன் தான் இருக்கிறதுலே கேவலமான சீன். அதையும் பாத்துருங்க. கடைசியில் என்ன, மார்ட்டின் ஒரு இந்தியன், அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணல. அதனால நீயே அந்த தேச துரோகியை கொன்னுடு. ஏன்னா அவன் இல்லீகலா மருந்து மட்டும் கடத்திட்டு வரல, ஆயுதங்களையும் கடத்திட்டு வந்து விற்கிறான். ஸோ அதனால மார்ட்டின் ஒருத்தன் செத்துட்டான், எனக்கு பதிலா அவனை நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இங்க ஹீரோவே மார்ட்டின் தான். அதனால மாட்டேன்னு சொல்லாம அந்த குட்டி வில்லனை முடிச்சு விட்டாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க முடிச்சு விட்டது அந்த குட்டி வில்லனை மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்த்து நம்மளையும் தான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்கப்புறம் பார்ட் 2க்கு லீடு கொலை பண்ணிடுவேன் உன்னை. அது என்ன தெரியுமா, அந்த குண்டெல்லாம் வச்சது இல்லையா, அது இந்த மார்ட்டின் தான் பண்ணாப்ல. ஆனா இப்ப இவர் பேர் மார்ட்டின் இல்லையா, அப்போ இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேக்குறது எனக்கு கேக்குது. அதையும் அவரே சொல்றாரு, நீங்களே கேளுங்க. Right now.